மற்றும் ஒரு அண்மை செய்தி. கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞர் நியமனத்திற்கு பெண் வழக்கறிஞரிடம் தாவேக நிர்வாகி பேரம் பேசியுள்ளார். பெண் வழக்கறிஞரிடம் தாவேக நிர்வாகி வாட்ஸ்அப் கால் மூலம் தொடர்பு கொண்டு பணம் கேட்டு பேரம் பேசியுள்ளார். பெண் வழக்கறிஞரிடம் பணம் கேட்கும் தாவேக நிர்வாகியின் ஆடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தாவேக ஒன்றிய செயலாளர் அனீஷ் அரசு வழக்கறிஞர் நியமனத்திற்கு 12 லட்சம் ரூபாய் கேட்பதாக புகார் எழுந்திருக்கிறது. தாவேக ஆட்சியில் லட்சக்கணக்கில் பணம் பெற்றுக்கொண்டு அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படுவதாக ஏற்கனவே குற்றச்சாட்டு உள்ளது. இந்த நிலையில் தாவேக ஆட்சியில் அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் பல்லாயிரம் கோடி ஊழல் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அதனை உறுதிப்படுத்தக்கூடிய ஆடியோ ஆதாரங்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வணக்கம் சார். மத்திய மாவட்டத்துல இருந்து டிவிக்கு இருந்து. சார் சொல்லுங்க சார். வணக்கம் சார், சொல்லுங்க. என் நேம் அனீஷ். அனீஷ். ஓகே ஓகே சார். அதுதான் நம்ம அப்படி யோசிச்சு சரி ஓகே பாக்கலாம் அப்படின்னு சொன்னேன். நான் அப்ப அவர் என்கிட்ட கேட்டாரு. நான் அப்ப சொன்னேன் அவரு 15 தான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவரு இப்ப நம்ம ஒர்க் பண்ணிருந்தா கூட நம்ம ஏதாவது நம்ம சொல்லி எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதான் போட்டோஸ் இதெல்லாம் இருந்தா கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். போட்டோஸ் இதெல்லாம் இல்லன்னா நம்ம எப்படி டிவிக்கு இன்னும் நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது. நீங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேசிடலாம். நம்ம அப்படி ஒன்னும் எல்லாத்தனாலதான் அப்படி பேசினது. எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு உங்களால ஃபுல் சப்போர்ட் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே சார். பட் கன்ஃபார்ம் ஆக்கி விட்டுருவோம். அதெல்லாம் இல்ல கன்ஃபார்ம் ஆக்கி விட்டுருவோம். நீங்க ஆயிருக்கோம் அதுக்குள்ள எல்லா ஏற்பாடும் நாங்க பண்ணி வந்துருவோம். ஏன்னா நாங்க போய் நாங்க அப்லோட் பண்ணி உங்க டீடைல்ஸ் எல்லாம் வாங்கி நாங்க அப்லோட் பண்ணி முடிச்சிருவோம். உங்களுக்கு ஆர்டரும் வந்துரும். மேக்ஸிமம் 10 daysல ஆர்டரே வந்துரும். ஜியோ பாஸ் ஆகி வந்துரும். அதனாலதான் நான் எப்படி உங்களுக்கு என்ன மாதிரி இதுல யோசிக்கிறீங்க என்ன மாதிரி இது பார்த்து சொன்னாதான் நம்ம ஏதாவது பண்ண முடியும். எப்படி ஐடியா இருக்கா? அமௌண்ட் சார் இது ரொம்ப ஹெவி சார். என்னால அவ்வளவு பண்ண முடியுமான்னு தெரியல. கொஞ்சம் நீங்க கம்மி பண்ணி பண்ணுங்க சரிங்களா? கம்மின்னா நம்ம ஒரு 12 பண்ணலாம். 12 பிக்ஸ் பண்ணலாமா? அதுக்கு மேல ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது டேரக்டா என்கிட்ட இருக்கனால பிரச்சனை கிடையாது. மத்தவங்க எல்லாம் வரும்போது அவங்க கமிஷன் அது இதுன்னு கொடுக்கறதுனால நம்ம இதெல்லாம் அது இல்லாம இருக்கும். இப்ப நான் வேற ஏதாவது கூட்டு வந்தா கூட நான் கமிஷன் அதுவும் கொடுக்கும் போது பெருசா போகும். இதனா பெருசா போகும். அதனால நம்ம கிட்டே டேரக்டா இருக்கனால நான் அவரும் ரெக்கமெண்ட் பண்ணவரும் கேட்கல. அதனால நம்மளுக்கு பெருசா போகாதனால நான் 12 வரைக்கும் பார்த்துட்டு முடிக்கலாம். 12னா ஓகே. 12.5 முடிச்சு கொடுக்கலாம். 12 lakhs எல்லாம் பயங்கர இல்ல சார். எனக்கு அது கொஞ்சம் ரொம்ப அதிகமாவே இருக்கு. அதான் உங்களுக்கு நம்ம வக்கீலுக்கு சம்பாதிக்க நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஜிபிஎஃப் நாங்க நல்லாவே வந்துடும். அமௌண்ட் உண்மையில சொல்ல போனா இதுல 15 கொடுத்து கேட்டதே ஓகே ஆச்சு. நாராயணா ஏற்கனவே ஒரு ஆளு சொல்லி ஓகே பண்ணி நம்ம வச்சிருந்தது. அடுத்து அவருக்கு கரெக்ட் இல்லாதனாலதான் நம்ம மாத்திரம். எப்படி நீங்க சொன்னீங்கன்னா நான் அதை உடனே நான் ப்ராசஸ் பண்ணதுக்கு நான் ஏதாவது பண்ணி விடுவேன். ஏன்னா இப்ப நான் அவங்களுக்கு நான் 15 வாங்கிட்டு உங்களுக்கு 12 கொடுக்கறதுல இதெல்லாம் தெரியும் போது அடுத்து கேட்பாங்க இல்லையா அப்படி போச்சு. இப்ப அவங்க 15 இருந்தாலும் 12 தான் நம்மளுக்கு கையில கொடுக்கணும். அவங்களுக்கு வரது 12 தான் கையில வரும். அப்ப உங்களுக்கு அதே மாதிரி வரும்போது நம்மளுக்கு பெருசா தெரியாது. அப்ப ஏன் உங்களுக்கு 10 கொடுத்து அங்க இது கொடுத்தேன்னு இது வரும். அதனாலதான் நான் கேட்டது. வணக்கம். நான்